بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم إنكم أيها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه من الحميم صدق الله العظيم نحمده ونسلم على رسوله الكريم وبعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் வாக்கியாவுடைய தொடர்ச்சியில் இன்று நாம் பார்ப்ப இருப்பது அந்த சூறாவுடைய 51 முதல் 56 வரைக்குமான வசனங்களது கருத்தும் தப்சீரு. அந்த வகையில் சூரத்து அல் வாக்கியா நேற்று நாங்கள் பார்த்தது போன்று மறுமை நாளுடைய நரகத்துடைய கோரங்களை பற்றி இந்த பகுதியில் தொடர்ந்தும் பேசிக்கொண்டு வருகிறது. அந்த நரகத்திலே அஸ்ஹாபு ஷிமால், அஸ்ஹாபுல் மஷ்அமா எனப்படுகின்ற இடதுசாரிகள் அல்லது துரைஸ்தசாலிகள் நுழைவதாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கடுமையான தண்டனைகளை சொன்ன அல்லாஹு தாலா ஏன் அவர்கள் நரகத்துக்கு நுழைகிறார்கள் என்ற காரணத்தையும் இந்த சூறாவிலே சுருக்கமாகவும் செறிவாகவும் சொல்லி காட்டினான். அந்த தொடரிலே 51 வசனம், சும்ம இன்னக்கும் ஐயுஹ தால்லூனல் முகதிபூன், பின்னர் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், ஐயுஹ தால்லூன், தால்லூன் என்று சொன்னால் வழி தவறியவர்கள், நிராகரிப்பவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா நேரடியாக உரையாடுவது போன்று பேசுகிறான். தால்லூன் வழி தவறியவர்கள், அல் முகதிபூன் பொய்ப்படுத்துபவர்கள், நீங்கள் பொய்ப்படுத்துபவர்களே, வழி தவறியவர்களே, பொய்ப்படுத்துபவர்களே என்று விழித்து நரகத்துக்கு செல்கின்ற அந்த அஸ்ஹாபு ஷிமால் அல்ல அஸ்ஹாபுல் மஷ்அமாவை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்ற ஒரு துணியை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக 52வது ஆயாவிலே லஅகிலூன மின் ஷஜரி மின் ஸக்கூம், லஅகிலூன, அக்கல என்றால் சாப்பிட்டான், அகிலூன் என்றால் சாப்பிடுவீர்கள், அவர்கள் சாப்பிடுவார்கள், மின் ஷஜரி மின் ஸக்கூம், கள்ளி மரங்களிலிருந்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா. ஷஜர் என்றால் மரம், ஸக்கூம் என்றால் இங்கு நாங்கள் கள்ளி மரம் என்று மொழிபெயர்க்கலாம். கள்ளி முள்ளாலான மரங்களிலிருந்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறான். ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், மல என்று சொன்னால் நிரப்பினான், மாலிஊன் நிரப்புவீர்கள், மின்ஹல் புத்தூன் அந்த கள்ளி மரங்களிலிருந்து, புத்தூன் என்று சொன்னால் வயிறுகள், உங்களது வயிறுகளை நீங்கள் நிரப்பிக்கொள்வீர்கள். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், ஷரிப என்று சொன்னால் குடித்தான், ஷாரிபூன் நீங்கள் குடிப்பீர்கள், ஹமீம் என்ற கடுமையான சுடு நீர், கடும் சூடான நீரிலிருந்து நீங்கள் குடிப்பீர்கள். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், மேலும் நீங்கள் குடிப்பீர்கள். எப்படி குடிப்பீர்கள்? ஹீம் என்று சொன்னால் கடும் தாகத்தினால் தடுமாறுகின்ற ஒட்டகத்துக்குத்தான் ஹீம் என்று சொல்வது. எனவே தாகித்த ஒட்டகம் குடிப்பதை போன்று அதிகமாக நீங்கள் அந்த சுடு நீரிலிருந்து குடிப்பீர்கள். ஹாதா நுசுலுஹும் யௌமத்தீன் என்று அல்லாஹு தஆலா 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதுதான் நுசுல் என்ற விருந்து பிரசாரம். நுசுல் விருந்து பிரசாரம், நரகத்துக்கு செல்கின்றவர்களுக்கான நாளை மறுமை நாளில் அவர்களுக்கான விருந்து பிரசாரமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா 56வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த ஆயத்துகளுடைய நேரடியான டிரான்ஸ்லேஷன். எனவே 51 முதல் 56 வரைக்குமான வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அஸ்ஹாபு ஷிமால் எனப்படுகின்ற இடதுசாரிகள்
இடது கையிலே பட்டோலே வழங்கப்பட்டு நரகத்துக்கு நுழைகின்ற அத்தகைய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா 2 சொற்பிரயோகங்களை கையாண்டிருக்கிறார். அவர்களை விழித்து பேசுகிறார். இன்னக்கும் நீங்கள் என்ன அஸ்ஹாபு ஷிமால், இடதுசாரிகள், நரகத்துக்கு செல்கின்றவர்கள். தாலூன், தல்லன வழி தவறினான், சத்திய பாதையை விட்டு விலகிச் சென்றான். தால் என்ற வழி தவறியவர், தாலூன வழிகட்டி சென்றவர்கள். எனவே வழிகட்டி சென்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொல்றார். எனவே சத்தியத்தை புரிந்து கொள்ளாத, தெரிந்து கொள்ள தெரியாத, சத்தியத்தை நின்று கொள்ள தெரியாத, அதை ஏற்றுக்கொள்ள தெரியாத அத்தகைய மனிதர்கள் உலகத்தில் எப்படியோ தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான அற்புதமான ஒரு பிரயோகம் இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகாக அதனை விளங்கப்படுத்துகிறார்கள். தாலூன் அல் முக்கஸிபூன், ஏற்கனவே அவர்களே வழிகட்டு போயிருக்கின்ற நேரத்தில் அவர்களே சத்தியத்தில் இல்லை, அவர்களே அசத்தியத்தில் வாழுகிறார்கள், வாழ்க்கை லட்சியத்தை புரிந்து கொள்ளாமல் தடுமாறுகிறார்கள். உலகத்தில் என்னதான் வாழ்க்கையுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெற்று அறிவையும் பெற்றிருந்தாலும் கூட அல்லாஹ் பற்றிய அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத, மறுமையை புரிந்து கொள்ள தெரியாத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு வகையான தடுமாற்ற நிலையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, குர்ஆனை பார்த்து, குர்ஆன் சொல்லுகின்ற உண்மைகளை பார்த்து கஸ்ஸப, பொய் என்று சொல்கிறார்கள். முக்கஸிபூன், சத்தியத்தை மறுக்கிறார்கள், பொய்ப்படுத்துகிறார்கள். இனி அவர்களே வழிகட்டு போயிருக்கின்ற நேரத்தில் சத்தியத்தை கொண்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த தூதையும் குர்ஆனையும் குர்ஆன் சொல்லுகின்ற மறுமை நாளையும் பொய்ப்படுத்துவது என்பது மிகவும் ஆச்சரியமானது, ஒரு விசித்திரமானது என்று தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வருகிறார். எனவே தாலூன் அவர்களே வழிகட்டு போயிருக்கின்ற பொழுது அடுத்தவர்களை பார்த்து வழிகட்டவர்கள் என்று சொல்வது மிகவும் ஆச்சரியமானது. இதனைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு ஒரு வித்தியாசமான ஒரு தோரணையிலே, ஒரு தொனியிலே 51 வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஏன்னா அஸ்ஹாபு ஷிமாலுடைய ஒரு பண்பு, அதாவது இடதுசாரிகள் என்று குர்ஆன் இங்கு சொல்கின்றவருடைய ஒரு பண்பு, அவர்களே சத்தியத்தை விட்டு தூரம் சென்றிருக்கிறார்கள் ஒரு பக்கம். இரண்டாவது பண்பு, அடுத்தவர்களையும் சத்தியத்தை விட்டு சத்தியத்தில் இல்லை என்று புறக்கணிக்கிறார்கள், அது அவர்களையும் பொய்ப்படுத்துகிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாக. எனவே இவர்களுக்கு என்ன மறுமையில் வழங்கப்படும் தண்டனை என்று தொடர்ந்தும் சொல்கிறார். ஏற்கனவே சீஃபி சமோமின் வஹமீம், கடுமையான அனல் காற்று, கடும் சுடுநீர், வதுல்லிமி யஹ்மூம், கருப்பு நிறமான புகை என்று அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் வாக்கியாவிலே நான் கடந்த அமர்வுகளிலே பார்த்தது போன்று ஒரு மோசமான, ஒரு கோரமான ஒரு கிளைமேட், கடும் சூடான நெருப்பு, சுடுநீர், சுடுகாற்று, அனல் காற்று, கருப்பான புகை என்ற இந்த கிளைமேட்டுக்குள்ளால் மேலதிகமாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் சொல்கிறான். எந்த வகையான சாப்பாடு வழங்கப்படும் என்றால் ஸக்கூம், கள்ளி மரம் என்று மொழிபெயர்ப்பார்கள். எங்களுக்கு விளங்குகிற பாசையில் நரகத்துடைய காட்சிகளை அல்லாஹ் தஆலா இங்கே விளங்கப்படுத்துகிறான். இதைவிட மிக மோசமான ஒரு நிலை தான் இந்த நரகத்தில் இருக்கும் ஸக்கூம். எனவே முள்ளாலான மரங்களை அவர்கள் சாப்பிடுவார்கள், சாப்பிடுகின்ற நிலை உருவாகும். அந்த அளவுக்கு பசியால் அவர்கள் அவதிப்படுவார்கள், அதனை சாப்பிடுவார். எந்த அளவுக்கு சாப்பிடுவார்கள் என்றால் குர்ஆன் அதனை வர்ணிக்கிறது. ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், அந்த முள்ளாலான மரங்களிலிருந்து சாப்பிட்டு அவர்களது வயிறுகளை, புத்தூன் என்றால் வயிறுகளை அவர்கள் நிரப்பிக்கொள்வார்கள். எனவே முள்ளால் வயிறை நிரப்புவது ஒரு பக்கம், ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், கடும் தாகத்தின் காரணமாக சுடுநீரை கூட அவர்கள் அருந்துவார்கள். சுடுநீரை கூட ஷாரிபூன், அவர்கள் குடித்துக்கொண்டே இருப்பார். ஷாரிபூன், அந்த நரகத்தில் இருப்பவர்கள் குடித்துக்கொண்டு இருப்பார்கள். சுடுநீராக இருந்தாலும் கூட இருக்கின்ற கடும் தாகத்தின் காரணமாக வயிறை கிழித்து கொண்டு செல்கின்ற, அறுத்து கொண்டு செல்கின்ற சுடுநீரை அவர்கள் அருந்துவார்கள். ஒரு பக்கம் முள்ளு, மறுபக்கம் சுடுநீர். எதை போல என்றால் கடும் தாகத்தினால், தாகம் ஒரு ஹீம், ஒரு வகையான நோய் பாலைவனத்தில் இருக்கின்ற ஒட்டகத்துக்கு ஏற்படும். அதனைத் தொடர்ந்து அந்த ஒட்டகம் நீரை குடித்து கொண்டே இருக்கும். எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீர மாட்டாது. அப்படியான நோய்க்குத்தான் ஹீம் என்ற அந்த சொற்பிரயோகத்தை அரபு மொழியிலே பயன்படுத்துவதாக அரபு மொழி இலக்கண ஆசிரியர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். ஷுர்பல் ஹீம், அப்படியாக தாகித்த
தாகம் என்ற நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற அந்த ஒட்டகம் எப்படி தொடர்ந்தும் நீரை அறிந்து கொண்டிருப்பதோ அதே போன்றுதான் இந்த நரகவாசிகள் நீரை அறிந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மிகவும் பயங்கரமான ஒரு நிலை. இவற்றையெல்லாம் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது ஹாதா நுசுலுஹும் யௌமத்தீன் 56 வசனத்தை இப்படி முடிக்கிறான். இதுதான் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விருந்து பிரசாரமாகும். நுசுல்னு சொன்னால் விருந்தாகும். எனவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒரு கணம் மிகவும் வினயமாக சீரியஸாக எங்களது வாழ்வு பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹு தஆலா அல் வாக்கியா மிகவும் பெரிய நிகழ்வு, பாரிய நிகழ்வு என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இதா வகாத்தில் வாக்கியா, அந்த பாரிய நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது என்று சொல்லி பிரபஞ்ச அழிவையும் மறுமையினாருடைய ஆரம்பத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அங்கு நடக்கிற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை பற்றி ஓரளவு விரிவாக இந்த சூறாவிலே சொல்லிவிட்டு மிகவும் குறிப்பாக இந்த சூறாவுடைய மிக முக்கியமான அம்சமாக விளங்குகின்ற மறுமையிலே 3 அணிகளாக மக்கள் பிரிவார்கள். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அஸ்ஹாபுல் யமீன் அல்லது அஸ்ஹாபுல் மைமனா, அஸ்ஹாபுல் ஷிமால் அல்லது அஸ்ஹாபுல் மஷ்யமா. முந்தி சென்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்ற ஒரு சாரா. அதுதான் இந்த சூறாவுடைய மிக முக்கியமான இலட்சியம் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே அதிகமாக நன்மைகளை செய்து குர்ஆனை சொல்வது போன்று ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் அதிகமாக செயற்பட்டதின் காரணமாக அதற்கு வெகுமதியாகத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அஸ்ஸாபிகூன் என்ற பெயரை பெற்றார்கள். அவருடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நாங்கள் விரிவாக நோக்கினோம். அதற்கு அடுத்த கட்டமாக இன்னொரு சாரார், வெற்றி பெற்ற ஒரு சாரார் இருக்கிறது. அஸ்ஹாபுல் யமீன் அல்லது அஸ்ஹாபுல் மைமனா, வலதுசாரிகள் அல்லது பாக்கியம் பெற்றவர்கள். அவர்களும் நிறைய பாக்கியங்களை பெறுவார்கள். ஆனால் 3வது ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்று நாங்கள் நேற்றும் இன்றுமாக பார்க்கிறோம். அஸ்ஹாபுல் ஷிமால் அல்லது அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடதுசாரிகள் அல்லது பாக்கியமற்றவர்கள். இப்படியானவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிக மோசமான தண்டனைகள் நிறைந்த ஒரு நரகம் வழங்கப்படுகிறது என்று சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லி காட்டு. எனவே 56 ஆயத்துக்களை தற்போது வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த 56 ஆயத்துக்களையும் நுணுக்கமாக கவனமாக மீட்டி நாங்கள் ஓதுகின்ற பொழுதோ அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுணுக்கமாக இந்த மறுமை என்ற விடயத்தை விளங்கப்படுத்துகிறான் என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். மறுமை என்பது சத்தியம் என்ற கருத்து மிக தெளிவாக இந்த சூறாவிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மறுமை பற்றி போலியான புரளிகளை கிளப்பினாலும் கூட, சந்தேகங்களை கிளப்பினாலும் கூட, கற்புலனுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒன்றும் நிகழப்போவதில்லை என்று யார் சொன்னாலும் கூட இந்த மறுமை கண்டிப்பாக நிகழ்ந்தே ஆகும் மற்றொரு வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா மிகவும் வலியுறுத்தி இந்த சூறாவிலே சொல்லுவதனை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது ஒரு சாதாரண நிகழ்வுகளில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஏனைய நிகழ்வுகள் நிகழ்வது போன்று மறுமையும் நிகழ்ந்து விட்டு போகும். அல்லாஹ்வை பொறுத்தவரை மறுமையை கொண்டு வருவது பெரும் சிரமசாத்தியமான விடயம் அல்ல, கஷ்டமான விடயம் அல்ல. அது அவனை பொறுத்தவரை மிகவும் சிம்பிளான விடயம். அது நிகழ்ந்து போகும். அங்கே உலகத்துக்கான முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற ஒரு தினமாக அந்த மறுமையினால் இருக்குது. எனவே மறுமை முக்கியம் போலவே மறுமை எவ்வளவு முக்கியமோ அதே போன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக வாழ்வு மிக முக்கியமானது. எவ்வளவு தூரம் இந்த உலக வாழ்வை நாங்கள் குர்ஆனுடைய வழிகாட்டல்களுக்கே அமைத்து கொண்டு வாழ்கிறோமோ அதனை பொறுத்துத்தான் மறுமையுடைய விளைவு அமைகிறது. சூரத்து நபவிலே அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று ஒரு பக்கமாக சுவர்க்கத்தை பொறுத்தவரை நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளை விட அல்லாஹ் தஆலா அருளின் காரணமாக எங்களுக்கு வழங்கப்படுகின்ற வெகுமதிகள், நன்மைகள், கூலிகள், பலாபலங்கள் பல மடங்குகளாக இருக்கும் சுவர்க்கத்தில். ஆனால் நரகத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு தான் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி நரகத்தை விளங்கப்படுத்தினாலும் சூரத்து நபா சொல்வது போன்று ஜஸாஅன் விஃபாகா, ஒவ்வொருவரும் அவரவர் செஞ்ச அநியாயங்கள் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை தான் அங்கே இருக்குமே அன்றி அளவுக்கு அதிகமான தண்டனை நரகத்தில் வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநியாயம் செய்பவன் அல்ல. அல்லாஹ் தஆலா கிருபை உள்ளவன், அருளாளன், அன்பாளன். எனவே இந்த உலகத்தை வைத்திருப்பதும் அன்பின் காரணமாக சுவர்க்கத்துக்கு மனிதர்களை எப்படியாவது அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, மிகச்சிறந்தவர் யார், அதைவிட குறைந்த மட்டத்தில் இருப்பவர் யார் என்பதை பரிசோதிப்பது தான் இஸ்லாத்துடைய நோக்கம். நல்லவர்களை பரிசோதிக்கின்ற உலகத்திலே நாங்கள் கெட்டுப்போவது எங்களது துரதிர்ஷ்டவசமாக மாற முடியும்.
எனவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சூரத்துல் வாக்கியாவுடைய மிக முக்கியமான கருத்து அஸ்ஸாபிகூன் என்ற இடத்தை அடைய வேண்டும். முதல் அணியை அடைய வேண்டும். தவறினால் அஸ்ஹாபுல் யமீன் என்ற இரண்டாவது அணியை அடைய வேண்டும். மூன்றாவதாக சூரத்துல் வாக்கியாவில் விளங்கப்படுத்தி இருக்கின்ற அஸ்ஹாபு ஷிமால் என்ற நிலையை யாரும் அடையக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இதுவரைக்கும் படித்திருக்கின்ற 56 வசனங்களுடைய சாரம்சம் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் மறுமை நாளை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஆழமாக நம்புகிறோம். இப்படியான நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கிறது நம்பி அதன் அடிப்படையில் நாங்கள் உலக வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி பெற்ற மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் இந்த வகையில் குர்ஆனிய வழிகாட்டல்கள் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு கிருபை செய்வானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.